வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். உலக சிறுவர் மற்றும் முதியோர் தினம் இன்று. ஜெயலலிதா ஜெயராமின் பிணை மனு மீதான விசாரணை எதிர்வரும் 7ஆம் தேதிக்கு மீண்டும் ஒத்திவைப்பு. மாலை அல்லது இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள். தனியார் பஸ் தொடர்பான முறைப்பாடுகளை குறுந்தகவல் மூலம் முன்வைக்கும் சேவை இன்று முதல். ஹாங்காங் ஜனநாயக சார்பு ஆர்வலர்கள் தேசிய தின கொண்டாட்டங்களை புறக்கணித்து தொடர் போராட்டங்கள். இனி விரிவான செய்திகள். சர்வதேச சிறுவர் தினம் இன்று கொண்டாடப்படுவதுடன் சர்வதேச முதியோர் தினமும் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது. அன்புடன் எங்களை அரவணையுங்கள் என்ற துணைப்பொருளில் சர்வதேச சிறுவர் தினம் இன்று கொண்டாடப்படுகின்றது. எவரையும் ஒதுக்கி வைக்காதே, அனைவருக்குமான சமூகத்தை முன்னோக்கி கொண்டு செல்வோம் என்ற துணைப்பொருளில் சர்வதேச முதியோர் தினம் கொண்டாடப்படுகின்றது. There's a place your heart and I know that it is. சிறுவர் தினம் உலகளாவிய ரீதியில் வெவ்வேறு தினங்களில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. சர்வதேச சிறுவர் தினம் ஜூன் மாதம் 1ஆம் தேதியும் அகில உலக சிறுவர் தினம் நவம்பர் மாதம் 20ஆம் தேதியும் கொண்டாடப்படுகின்றது. எவ்வாறாயினும் இலங்கையில் அக்டோபர் 1ஆம் தேதி சிறுவர் தினம் கொண்டாடப்படுகின்றது. 1990ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சர்வதேச ரீதியில் அமலுக்கு கொண்டுவரப்பட்ட சிறுவர் உரிமை பிரகடனத்தில் 1991ஆம் ஆண்டு இலங்கையும் கைச்சாத்திட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி சர்வதேச சிறுவர் தினம் இலங்கையில் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. இதேவேளை சர்வதேச முதியோர் தினமும் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது. இலங்கையில் 2025ஆம் ஆண்டளவில் முதியோரின் சனத்தொகை 21% வரை அதிகரிக்கலாம் என அனுமானிக்கப்படுகின்றது. சிறந்த சுகாதார சேவை மற்றும் மரண வீதம் குறைவடைந்துள்ளமை முதியோர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு காரணங்களாகும். பெற்றோர்களும் பெரியோர்களும் சிறுவர்களை புரிந்து கொண்டு அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என ஜனாதிபதியின் சிறுவர் தின வாழ்த்து செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எமது தற்போதைய சாதனையை கொண்டு செல்பவர்கள் சிறுவர்கள். சிறுவர்கள் சரியான முறையில் அரவணைக்கப்பட்டால் இவை கருத்துடையதாகும் என ஜனாதிபதி தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். சிறுவர்களின் வாழ்வை வளப்படுத்துவதற்கு சிறுவர்களை புரிந்து கொண்டு அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் சமூகத்திலிருந்து சிறுவர் துஷ்பிரயோகத்தை முற்றாக அழித்துவிட முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் முதியவர்களின் சனத்தொகை அதிகரிப்பு என்பது பல நாடுகளின் பொருளாதாரத்தில் தாக்கம் ஏற்படுத்துகின்றது. எவ்வாறாயினும் இலங்கையில் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு சக்தி வாய்ந்த விசையாக முதியோர்கள் இருப்பதாக முதியோர் தினம் தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜெயலலிதா ஜெயராமின் பிணை மனு மீதான விசாரணை எதிர்வரும் 7ஆம் தேதிக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அரசு தரப்பு சட்டத்தரணி பவானி சிங் தாக்கல் செய்த ஆட்சேபனைகளை கருத்தில் கொண்டு கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் இந்த விசாரணையை ஒத்திவைத்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜெயலலிதாவின் பிணை மனு மீதான விசாரணை நேற்று இடம்பெற்றதுடன் அது அக்டோபர் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் ஜெயலலிதா ஜெயராம் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் கர்நாடக உயர்நீதிமன்ற பதிவாளரிடம் நேற்று அவசர மனு ஒன்றை கையளித்தனர். அதனை அடுத்து மனுவை ஏற்றுக்கொண்ட கர்நாடக உயர்நீதிமன்றம் இன்று மனு மீதான விசாரணை இடம்பெறும் என அறிவித்திருந்தது. இன்று மாலை அல்லது இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் அதிக மழை வீழ்ச்சி ரத்தினபுரியில் பதிவாகியுள்ளது. இது 178.1 மில்லிமீட்டராக அமைந்துள்ளது. கட்டகஸ்தோட்டையில் 107.1 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் மாத்தறையில் 19 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது. நேற்று மாலை பெய்த கடும் மழையால் குருநாகல் வில்குட பகுதி வெள்ளத்தில் மூழ்கியது. எனினும் தற்போது வெள்ளம் படிப்படியாக வடிந்தோடி வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். கொழும்பு பல்கலைக்கழகத்திற்கு அண்மித்த பகுதி வீதியில் பயணித்த முச்சக்கர வண்டியொன்றின் மீது மரக்கிளை ஒன்று உடைந்து விழுந்துள்ளது. இதன்போது முச்சக்கர வண்டியின் சாரதி உயிரிழந்துள்ளார். பண்டாரகம பிரதேசத்தைச் சேர்ந்த 48 வயதான பவித்ர விக்ரமகே என்பவரே உயிரிழந்துள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த பகுதியால் சென்ற வேன் ஒன்றுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் 5 மாவட்டங்களுக்கு தேசிய கட்டட ஆய்வு நிறுவனம் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது.
மாத்தறை, கண்டி, நுவரெலியா, கேகாலை மற்றும் குருநாகல் மாவட்ட செயலகத்துக்குட்பட்ட பகுதிகளுக்கு நேற்று மாலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் பஸ் தொடர்பான முறைப்பாடுகளை குறுந்தகவல் மூலம் முன்வைக்கக்கூடிய சேவை இன்று முதல் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட உள்ளதாக தனியார் போக்குவரத்து சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. 07165500000 என்ற கையடக்க தொலைபேசி இலக்கமூடாக குறித்த முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 8:30 மணியிலிருந்து மாலை 4:30 மணி வரை இந்த சேவை மூலம் முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஸ்கைப் தொழில்நுட்பம் மூலம் பயணிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முறையொன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பயணிகள் எதிர்நோக்கும் அசௌகரியங்கள் மற்றும் அவர்களால் முன்வைக்கப்படும் முறைப்பாடுகள் காரணமாக இந்த சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவிக்கின்றது. வவுனியா புளியங்குளம் ராமனூர் பகுதியில் உயிரிழந்த நிலையில் யானை ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. ராமனூர் பகுதியில் புகையிரத கடவிக்கு அருகாமையில் யானை ஒன்று இறந்து கிடப்பதாக மக்கள் போலீசாருக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் யானையின் உடலை போலீசார் மீட்டுள்ளனர். இப்பகுதியில் யானைகளின் அட்டகாசம் அதிகரித்து காணப்படுவதால் இந்த யானையின் இறப்பு தொடர்பில் சந்தேகம் நிலவுவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இணையதள ஊடகவியலாளருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த செயல்முறை ஒன்று போலீசாரின் தலையீட்டினால் நிறுத்தப்பட்டுள்ளதாக ஊடக உரிமைகளுக்கான அமைப்புகளை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த செயல் அமர்வு கடந்த வார இறுதியில் நீர்கொழும்பில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நடைபெறவிருந்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. போலீசார் குறித்த ஹோட்டலின் உரிமையாளருக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாகவும் ஊடக சுதந்திரத்துக்கான செயற்பாட்டு குழுவை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. குறித்த செயலமர்வை நடத்த அனுமதி அளிக்கும் பட்சத்தில் பின்விளைவுகளை எதிர்நோக்க நேரிடும் என அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த குற்றச்சாட்டுகளை போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன நிராகரித்துள்ளார். அரசாங்க அதிகாரிகளின் சம்பள நிலுவை தொடர்பில் அரசாங்கம் மோசடி செய்வதாக ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் தொழிற்சங்க ஒன்றியம் குற்றம் சுமத்தியுள்ளது. இது தொடர்பில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் தொழிற்சங்க ஒன்றிய ஏற்பாட்டாளர் மஹிந்த ஜெயசிங்க கருத்து தெரிவித்தார். මේ රටේ ගුරුවරු 2,00,000 ආණ්ඩුව කියන විදිහට 19,000ක් ඉන්නවා. ඒ 2,19,000ක් වෙච්ච அரசாங்க தரவுகளுக்கு அமைய நாட்டில் 219,000 ஆசிரியர்கள் உள்ளனர். இவற்றுள் அண்மையில் ஆசிரியர் சேவையில் இணைக்கப்பட்டவர்களும் உள்ளடங்குகின்றனர். எவ்வாறாயினும் பல ஆசிரியர்கள் பதவி உயர்வு தொடர்பில் பாரிய பிரச்சனையை எதிர்நோக்கி வருகின்றனர். இறுதியாக 2012ஆம் ஆண்டு இவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டது. இவர்கள் எதிர்நோக்கும் மற்றொரு பிரச்சினை சம்பள நிலுவை. 2008ஆம் ஆண்டிலிருந்து சுமார் 18,000 அதிபர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படவில்லை. சம்பள நிலுவை சேரும் போது அரசாங்கத்தால் பணம் செலுத்த முடியாத நிலை ஏற்படும். இது பாரியதொரு பிரச்சனையாகும். 19,000ක් වෙච්ච ගුරුවරුන්ගෙන් බහුතරයකට අද උසස් වීම අහිමිව එකතැන පල් වෙන්න සිදු වෙලා තියෙනවා. ඉහළ ශ්‍රේණියට උසස් වීම නැති නිසාම ඔවුන් ඊළඟට පුහුණු දෙන ප්‍රශ්නේ තමයි ඔවුන්ට හිගවැටුපක්. இதுவரையான காலப்பகுதியில் சுமார் 500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான தங்கம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக சுங்கப்பிரிவு குறிப்பிட்டுள்ளது. தங்கம் கடத்த முற்பட்ட சம்பவங்கள் தொடர்பில் 97 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் லெஸ்லி காமினி தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் மாத்திரமே தங்கம் கடத்த முற்பட்ட 8 சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு சம்பவங்களின் தொகுப்பு அடுத்து. சிலாபம் கொழும்பு பிரதான வீதியின் தம்பள பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 6 பேர் காயமடைந்துள்ளனர். லொரியொன்றும் வேன் ஒன்றும் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து இன்று அதிகாலை 3 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் சிலாபம் பெரிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து தொடர்பில் லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். சிலாபம் கொழும்பு பிரதான வீதியின் காக்கப்பள்ளி சந்தையில் இடம்பெற்ற மற்றொரு விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 3 காயமடைந்துள்ளனர். மாடு ஒன்று வீதியின் குறுக்கே பாய்ந்ததன் காரணமாக வேகமாக பயணித்த முச்சக்கர வண்டி விபத்துக்குள்ளாகியுள்ளது. முச்சக்கர வண்டியில் பயணித்த பெண் ஒருவர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். அனுராதபுரம் பாதனிய பிரதான வீதியின் ஜெர்மன் பாலம் அருகே நின்ற நபர் ஒருவர் மீது ஜீப் வண்டி மோதியதில் குறித்த நபர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்தவர் தந்திரிமலை மானாவ பகுதியைச் சேர்ந்த 43 வயதான நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த விபத்து தொடர்பில் ஜீப் வாகன சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். பண்ணைகள் அமைக்கின்ற நிலைதான் காணப்படும். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டு விழாவின் ஆடவருக்கான பரிதி வட்டம் எறிதல் போட்டியில் ஈரானின் ஹடாடி எஹ்சான் தங்கப்பதக்கத்தை சுவீகரித்துள்ளார்.
17வது ஆசிய விளையாட்டு விழாவின் மெய்வல்லுநர் போட்டி தென்கொரியாவின் இன்சான் பிரதான மைதானத்தில் நேற்று இடம்பெற்றது. இதில் ஹெடாடி எக்ஸான் 66.11 மீட்டர் தூரம் வரைந்து சாதனை படைத்தார். ஆடவருக்கான பரிதிவட்டம் எறிதல் போட்டியில் இந்தியாவின் விகாஸ் கோட்வா வெள்ளிப் பதக்கத்தையும் கட்டாரின் அகமது மொஹாட் வெண்கலப் பதக்கத்தையும் சுவீகரித்தனர். ஆசிய விளையாட்டு விழாவின் மகளிருக்கான கோலுண்டு பாய்தல் போட்டியில் சீனாவின் லிங்க்லி தங்கப் பதக்கத்தை சுவீகரித்துள்ளார். பதினேழாவது ஆசிய விளையாட்டு விழாவின் மெய்வல்லுநர் போட்டிகள் தென்கொரியாவின் இன்சோன் பிரதான மைதானத்தில் நேற்று இடம்பெற்றது. இதில் மகளிருக்கான கோலுன்றி பாய்தல் போட்டியில் சீனாவின் லிங்க்லிங் தங்கப்பதக்கத்தை தன்வசப்படுத்தினார். 4.35 மீட்டர் உயரம் பாய்ந்து தனது வெற்றியை இவர் பதிவு செய்துள்ளார். இந்த போட்டியில் ஜப்பானின் அபிகோ டொமமி வெள்ளிப் பதக்கத்தையும் தென்கொரியாவின் இன்ஜி லிம் வெண்கல பதக்கத்தையும் சுவீகரித்துள்ளார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.